அட ஆமாங்க. கிட்னியே வந்து நம்மகிட்ட கதறி கதறி என்ன கொஞ்சம் கவனின்னா தான் நம்ம கிட்னிய கவனிப்போம். அந்த மாரி ஆகாம, நம்மளே இயற்கை முறையில நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு ஒரு டீ ரெடி பண்ணலாமா? இன்னைக்கு அந்த டீ ரெடி பண்றதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள். இது ஒரு ஆளுக்கான டீ அளவுங்க. உங்க குடும்பத்தில எத்தன பேரு நீங்க குடிக்க போறீங்கன்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி எடுத்துக்கங்க. இன்னைக்கு நான் எனக்கு மட்டும் தான் போடுறேன் நான். இத நான் குடிச்சு எனக்கு கிட்னி ஸ்டோன்லேருந்து இப்ப வயிறு வலி இல்லாம நான் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இந்த ஒரு டீ தாங்க காரணம். நான் வந்து இப்போ வாழைத்தண்டு எடுத்துக்க போறேன். அது வந்து இப்ப அரைச்சும் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன துண்டா தாங்க கட் பண்ணி போட போறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அரைச்சு சேர்த்துக்குங்க. இப்போ டீ ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கணுங்க. வாழைத்தண்டு பாருங்க நான் சின்ன சின்னதா கட் பண்ணியே சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகுற அளவுக்கு கொதிச்சு, வடிகட்டி, அது கூட நீங்க லெமன் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் லெமன் சேர்க்கல. நான் அப்படியே தான் குடிக்க போறேன். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால. உங்களுக்கு வேணும்னா லெமன் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்காக. இல்லன்னா வேண்டாம். இத குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு குடிச்சீங்கன்னா, இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. வெறும் வயித்துல எதையுமே குடிக்காதீங்க. டீ ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது வந்து சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக கல்லு எதுவுமே சேர விடாதுங்க. கிட்னிய நல்லா சுத்தம் பண்ணி வைக்கும். நீங்க அதுக்குன்னு தனியா எதுவுமே ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு இன்னொரு டீய பார்க்கலாமா? பாய். அட ஆமாங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான பால்ன்னு சொன்னா யாராலயும் நம்ப முடியாது. அது அவரு யாருன்னு பார்க்கலாமா? இவரு தாங்க தேங்காய். இன்னைக்கு நான் 1 தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பேருக்கு தேவையானது தாங்க நான் செய்ய போறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இத ஃபுல்லா நல்லா அரைச்சு, வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் அரைச்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஏன் தாய்ப்பாலுக்கு நிகரான பால்ன்னு சொல்றோம்? இவர் ஒருத்தர் இருந்தா போதுங்க. உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனையும் ஈஸியா வெளிய அனுப்பிடலாம். ஓவர் ஹீட்டா இருக்கிறவங்க, வாய் புண்ணு அதிகமா இருக்கிறவங்க, ஏன்னா இப்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இவர் ஒருத்தர கண்டிப்பா உங்க வீட்ல வாங்கி வச்சுக்கங்க. டெய்லி காலையில வெறும் வயித்துல 1 டம்ளர் குடிச்சிட்டு வாங்க போதும். இதுல நான் இப்ப நாட்டு சர்க்கரை போடுற குழந்தைங்களுக்குன்றதுனால, உங்களுக்கு வேணான்னா அத ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க வேற எந்த டீ குடிக்கிறதுனாலும் 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தாங்க குடிக்கணும். ஆனா தேங்காய் பாலுக்கு அது கிடையாதுங்க. நீங்க வெறும் வயித்திலே தாராளமா குடிக்கலாம். உள்ள போன உடனே உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்கு பாருங்க, டான்ஸ் ஆடுங்க. அந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சியா வச்சிருக்கும். நீங்க ஐஸ்கிரீமோ இல்ல வேற எதுவுமே ரொம்ப காசு குடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லங்க. நம்ம வீட்ல இருக்கிற சுலபமான ஒரு பொருள வச்சு பல பிரச்சனைய தீர்க்க முடியுங்க. வயிறு புண்ணு, அல்சரு, வாய் புண்ணு, யூரின் இன்ஃபெக்ஷனு, ஓவர் ஹீட்டு, ஏங்க நல்லா தூக்கம் வரலன்னு சொல்றவங்க கூட இத குடிச்சிட்டு வாங்களேன். ஹீட்டு குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நல்லா தூங்குவீங்க. கண்ணு எரிச்சலு, ஓவர் ஹீட்டால கண்ணு எரிச்சல் தாங்க அதிகமா இருக்கும். கண்ல தண்ணி வரது எதுவுமே இருக்காது. நாளைக்கு இன்னொன்னு பார்க்கலாமா? அட ஆமாங்க. நான் இவ்வளோ குண்டா இருந்து இப்படி ஒல்லியானேன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு ஒரே ஒரு செகண்ட் உங்க டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் அடுப்ப பத்த வைக்க போறதில்ல. வெளியில போய் எந்த ஒரு பொருளும் வாங்க போறதில்ல. வீட்ல இருக்க ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4, 5 புதினா இலை, ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். லெமன். இல்ல நான் வேணாம். நான் லெமன் சேர்த்துக்க மாட்டேன்னா வேண்டாம். ஏன்னா நானும் சேர்த்துக்கல. எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்படியே குடிச்சா தான் பிடிக்கும். இது 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நீங்க எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ, அந்த தண்ணி அளவு நீங்க 2 லிட்டர் குடிப்பீங்கன்னா 2 லிட்டருக்கு இதே ரேஷியோல நீங்க கலந்துக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லா தொடர்ந்து ஒரு 10 நாள் இந்த தண்ணிய குடிச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்க உடம்பு வெயிட் லாஸ் ஆகறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா இத நீங்க வந்து ஒரு பனி டைம்லயோ, மழை டைம்லயோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணா இப்ப சம்மர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது சம்மர்ன்றதுனால சில பேருக்கு ஓவர் ஹீட் ஆயிடும். அதனால தான் சொல்றேன். இல்லனா இப்பவே நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத நீங்க ஃபில்டர் பண்ணி கூட குடிக்கலாம். நான் அப்படியே தான் குடிப்பேன். பாய். நாளைக்கு வேற ஒரு இதுல பார்க்கலாம். அட ஆமாங்க. இந்த கொரட்ட தொல்ல வெளியில ஒரு விசேஷத்துல கூட போய் யார் வீட்லயும் தங்க கூட பயமா இருக்குதுங்க. இப்ப இதுக்கான டீ ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி, 3 ஏலக்காய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஓமம். இது ஒரு ஆளுக்கு தேவையானத நான் எடுத்துக்கிறேங்க. இந்த டீ 1 டம்ளர் தண்ணி வச்சுனீங்கன்னா, 1/2 டம்ளர் சுண்டற அளவுக்கு நல்லா காய்ச்சி, 1/2 டம்ளர் வந்த பிறகு தாங்க நீங்க வெது வெதுப்பான தண்ணீல குடிக்கலாம். இது வெயில் நேரம்ன்றதுனால நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. மழை நேரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லாருக்குங்க.